ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியமோடது சாப்டர் 11 தரவுத்தள கருத்துருக்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இது வந்து நம்மளோட பார்ட் 7 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து தரவு மாதிரிகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் வந்து தரவு மாதிரியின் வகைகளில் வந்து படிநிலை தரவுத்தள மாதிரியும் உறவுநிலை தரவுத்தள மாதிரி ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து வலையமைப்பு தரவுத்தள மாதிரி, அதாவது நெட்வொர்க் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வலையமைப்பு தரவுத்தள மாதிரி வந்து ஒரு படிநிலை தரவுத்தள மாதிரியின் மாதிரியே தான். ஸோ இதுக்கு முன்னாடி படிநிலை தரவுத்தள மாதிரி அப்படிங்கிறது என்ன, ஒரு மரக்கிளை அமைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மரக்கிளை அமைப்பு இல்லாட்டி பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், பெற்றோர் குழந்தை உறவு நிலை, அந்த ஒரு பேசிஸில் வந்து அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ பார்க்கலாம் பாருங்கள், இது வந்து படிநிலை தரவுத்தள மாதிரி. ஸோ ஒரு மரக்கிளை அமைப்பில் இருக்குது. இது வந்து பெற்றோர், இவங்க வந்து குழந்தைகள். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெற்றோருக்கு வந்து பல குழந்தைகள் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பெற்றோர் எடுத்திங்கன்னா பல குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரே ஒரு பெற்றோர் மட்டும்தான் இருக்க முடியும். இது வந்து ஒன்றிலிருந்து பல உறவு நிலை அப்படின்னு சொன்னால், அதாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், அந்த கான்செப்டில் வந்து இந்த படிநிலை தரவுத்தள மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த வலையமைப்பு தரவுத்தள மாதிரி அப்படின்னா இதுவுமே வந்து படிநிலை தரவுத்தள மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படிநிலை மாதிரியில் ஒரு குழந்தை பதிவு ஒரே ஒரு பெற்றோர் முனையத்தை மட்டுமே கொண்டிருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பெற்றோர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு குழந்தை எடுத்தாலும் இந்த ஒரு பெற்றோர் தான் இருக்குது, இந்த ஒரு குழந்தை எடுத்தாலும் இந்த ஒரு பெற்றோர் தான் இருக்குது. அந்த மாதிரி பேசிஸில் பார்த்தோம். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பெற்றோர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த வலையமைப்பு மாதிரியில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பல பெற்றோர் முனையங்கள் இருக்கலாம். இதுதான் வந்து அதுக்கும் படிநிலைக்கும் இந்த உறவு நிலைக்கும் இருக்கிற ஒரு படிநிலைக்கும் வலையமைப்புக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு குழந்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பெற்றோர் தான் இருக்கும், இந்த ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தான் இருக்கும். ஆனால் ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படிநிலை பார்த்தோம். அது வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஆனால் இதில் வந்து ஒரு குழந்தைக்கு பல பெற்றோர்கள் இருக்கலாம், அந்த பேசிஸில் இருக்கிறதுனால இதை வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், மெனி டு மெனி உறவு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே பாருங்கள். ஸோ ஒரு ஸ்கூல் இருக்குது. ஒரு ஸ்கூலில் வந்து லைப்ரரி இருக்கலாம், ஆஃபீஸ் இருக்கலாம், ஸ்டாஃப் ரூம் இருக்கலாம். ஸோ இந்த எல்லா இடத்துக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு ஸ்கூல் லைப்ரரிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, ஒரு ஸ்கூலோட ஆஃபீஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, ஒரு ஸ்கூலோட ஸ்டாஃப் ரூமுக்குமே கூட ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருக்குது. இதை வந்து ஒரு படிநிலை மாதிரி இருக்குது. படிநிலையில் எப்படி இருக்கும், ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இங்கிருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது படிநிலை மாதிரி இருக்குது. ஆனால் இங்கிருந்து இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பல பெற்றோர்கள் உள்ளன. ஸோ ஒரு பெற்றோர் முனையத்துடைய குழந்தை. ஸோ இங்கே வந்து இந்த 3 குழந்தைக்குமே ஒரே ஒரு பெற்றோர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 3 பெற்றோர்கள் இருக்குது. அதான் 3 பெற்றோர் முனையத்துடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வலையமைப்பு தரவுத்தள மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ER தரவுத்தள மாதிரி, அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தரவுத்தள மாதிரியில் பொருளை உருப்படியாகவும் அதன் பண்புகளை பண்புக்கூறுகளாகவும் பிரித்து உறவுநிலை உருவாக்கப்படுகிறது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளை அப்படின்னா ஒரு பொருளை வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இதை வந்து என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்டிட்டி வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸில் தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். என்டிட்டியை வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இதை தான் வந்து உருப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் வந்து உருப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பண்புக்கூறுகள், அதாவது இதோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு என்ன, இந்த ஸ்டூடெண்ட் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறது தான் பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பண்புக்கூறுகளை வந்து நம்ம இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பண்புக்கூறுகளை வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் வந்து நம்ம இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ பண்புக்கூறுகள் அப்படின்னு ஆட்ரிபியூட்ஸ். பண்புக்கூறுகள் அப்படின்னு என்ன, ஒரு உருப்படியை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த உருப்படி பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரோல் நம்பர் இருக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் இருக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஏஜ் இருக்கலாம். இதுதான் வந்து பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில் வந்து என்டிட்டி அப்படின்னா உருப்படி அப்படின்னு சொல்லுவோம், பண்புக்கூறுகள் அப்படின்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ என்டிட்டியை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, ஆட்ரிபியூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளை உருப்படியாகவும் அதன் பண்புகளை பண்புக்கூறுகளாகவும் பிரித்து உறவுநிலை உருவாக்கப்படுகிறது. ஸோ 1926 சென் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ 1976 சென் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது. ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்து வைங்க. ஸோ இந்த மாதிரி தரவுத்தளத்திற்கான கருத்து வடிவமைப்பை உருவாக்க பயன்படுகிறது. ஸோ தரவின் விளக்கப்படத்தை வடிவமைக்க மிகவும் எளிமையாக உள்ளது. ஸோ இந்த இஆர் மாதிரி அப்படிங்கிறது என்ன, ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஒரு டேட்டா பேஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறத வந்து ஒரு இஆர் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டேபிள் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து என்னென்ன பண்புக்கூறுகள் இருக்குது அப்படின்னா ரோல் நம்பர் இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நேம் இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏஜ் இருக்குது, கிளாஸ். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதையே வந்து இந்த இஆர் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில் இது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு என்டிட்டியை வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளை தான் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதோட பண்புக்கூறுகள் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது, ரோல் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏஜ் இருக்குது, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளாஸில் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த டேபிளை வந்து இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் இஆர் தரவுத்தள மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தரவின் விளக்கப்படத்தை வடிவமைக்க மிகவும் எளிமையாக உள்ளது. இஆர் மாதிரியை கொண்டு நிரலர் அமைப்பை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு டேட்டா பேஸ் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக பயனர் நிரலர் அதாவது ப்ரோக்ராமர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ செவ்வகம் உருப்படிகளை குறிப்பிடுகிறது. ஸோ செவ்வகம் அப்படின்னா உருப்படிகளை குறிக்கிறது. இப்போ கீழே வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. டாக்டர், பேஷண்ட் இது எல்லாமே வந்து என்டிட்டி உருப்படி, அதாவது என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டாக்டருக்கு வந்து டாக்டரோட ஐடி இருக்கலாம், டாக்டரோட நேம் இருக்கலாம். இது வந்து டாக்டர் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்லுது இல்லையா, அதனால் இது வந்து டாக்டரோட பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிட்டோன்னா பேஷண்ட்டோட ஐடி இருக்குது, பேஷண்ட்டோட நேம் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக பேஷண்ட்டோட ஏஜ் கொடுக்கலாம், பேஷண்ட்டோட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், பேஷண்ட்டோட அட்ரஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை வந்து பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட்டை வந்து உருப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து உருப்படினா என்டிட்டி, பண்புக்கூறுகள் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன உறவு நிலை இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்மந்தம், ஒரு டாக்டர் வந்து ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, டயக்னோசிஸ் பண்ணுவார் இல்லையா, டாக்டர் வந்து பேஷண்ட்டை செக் பண்ணுவார். அப்போது டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற அந்த உறவு நிலையை வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். டயக்னோசிஸ். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு டீச்சர் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு டீச்சருக்கு என்னென்ன இருக்கலாம், டீச்சருக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் இருக்கலாம், அந்த டீச்சருக்கு வந்து ஒரு நேம் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரோல் நம்பர் இருக்கலாம், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நேம் இருக்கலாம். இன்னும் நிறையவே சொல்லிட்டு போகலாம் இல்லையா, ஏஜ், ஃபோன் நம்பர் நிறைய சொல்லலாம். அதே மாதிரி டீச்சருக்கு வந்து ஏஜ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம், டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற உறவு நிலை. இதை வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அந்த உறவு நிலையை வந்து ஒரு டைமண்ட் ஷேப் பாக்ஸில் வந்து இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு உருப்படியும் தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்ட தரவின் முக்கிய பகுதியாகிறது. டைமண்ட் இஆர் படங்கள் உறவு நிலையை குறிப்பிடுகிறது. ஸோ இது வந்து உறவு நிலை டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும், டாக்டர் அப்படிங்கிற உருப்படிக்கும் பேஷண்ட் அப்படிங்கிற உருப்படிக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, அந்த உறவு நிலை என்ன அப்படின்னா டயக்னோசிஸ். அதை வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து நாம் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அடுத்தது வந்து பொருள் நோக்கு தரவுத்தளம் மாதிரி. இதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.